ஒரு பணம் சம்பாதிக்கிற போது என்னென்ன மாதிரி சம்பாதிக்கணும், என்னென்ன மாதிரி சம்பாதிக்க கூடாதுன்னு விதி சொல்லியிருக்கு. வணிக சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு. லாபம் இல்லாம வியாபாரம் பண்ண முடியாதுங்க. எல்லாருமே லாபத்துக்கு ஆசைப்பட்டு தான் வியாபாரம் பண்றாங்க. ஆனா அதுல வணிக தர்மம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா ஐயா இன்னொரு 5 ரூபாய் வச்சு லாபம் வச்சு வீங்க. ஏன்னா நீங்க வாங்குறீங்க, கடையில வச்சுட்டு உட்காந்து இருக்கிறீங்க, வெயிட் பண்றீங்க, அதுக்கு ஒரு கூலி வேணும் இல்லையா? இன்னொரு 5 ரூபாய் லாபம் வைங்க, பரவாயில்ல. அட இன்னொரு 5 ரூபாய் லாபம் வைங்கப்பா. 5 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு நீங்க 15 ரூபாய்க்கு விற்கிறீங்களா, போய் தொலைங்க, அது பரவாயில்ல. இப்ப லாபமே இல்லாம விற்கணும்னு சொல்லல வணிக சாஸ்திரம். 5 ரூபாய் சரக்க 150 ரூபாய்க்கு வித்தா இது எப்படி? அது நியாயமாகுமா? இப்போ நகை செய்யறாங்க. நகை செய்யற இடத்துல நகை கடைக்காரங்க என்ன சொல்றாங்க, சார் பியூர் கோல்டா இருந்தா, தனி தங்கமா இருந்தா அந்த நகை நிக்காது சார், அது வளைஞ்சு போயிடும், நெளிஞ்சு போயிடும். கொஞ்சம் செம்பு கலக்கணும் சார். அப்போ பித்தளை இல்லாம செம்பு இல்லாம தனி தங்கமா எப்படி நகை செய்யறது சார்னு சொல்றீங்க, ரைட்? அப்போ அதுல எவ்வளவு கிராம் செம்போ பித்தளையோ சேர்த்தா போதுமோ அவ்வளவு சேர்த்தா போதும், நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு தேவைக்கு மேல அதிகமா நீங்க கலந்து விற்கிற போது என்ன ஆகுது? நீங்க தங்கத்தை ஒரு நகையை எப்படி விற்கிறீங்க? தராசுல எடை போட்டு விற்கிறீங்க. 1 கிராம் தங்கம் என்ன விலைன்னு சொல்லும் போது தங்கம் என்ன எட்டனாவுக்கும் 1 ரூபாய்க்குமா கிடைக்குது? ஆயிரக்கணக்கில் விலை போகுது. இப்போ நீங்க சேர்க்கிற செம்போ பித்தளையோ தேவைக்கு மேல அதிகமா சேர்க்கிறப்போ என்ன ஆகுதுன்னா வெயிட் அதிகமாகுது. வெயிட் அதிகமாகிற போது தங்கம் விலையை வைக்கிறீங்க. அதுக்கு 1 கிராம் செம்புக்கு 1 கிராம் தங்கத்துக்குரிய விலையை வச்சு விற்கிறீங்க. ஆனா கலப்படம் இல்லாத ஆக்குமாருக்கு தங்கம் என்னென்னமோ பேர்லாம் சொல்லி விற்கிறீங்க. வாங்கிட்டு போனா 6 மாசத்துல கருத்து போகுது. ரீசேலுக்கு மறுபடியும் விற்க போனா நல்ல நகை இல்லைங்கன்றான். அப்போ ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்குறான் ஒருத்தன், மோதிரமோ மூக்குத்தியோ நகையோ. அந்த பணத்தை அவன் எப்படி சம்பாதிக்கிறான்? ஒரு எல்டிசி யூடிசின்னு எடுத்துக்குவான். அவன் கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்காந்து அப்படியே முதுகு வலி கண்டு போய் எழுதி ஃபைல் பார்த்து கூட கேண்டீனுக்கு போய் டீ அடிச்சு, என்னடா வாழ்க்கை இது, இத்தனை ஃபைல் இன்னைக்கு முடிச்சாக வேண்டியிருக்கேன்னு மாதம் பூரா உடைச்சு தான் அந்த சம்பளத்தை வாங்குறான். அவங்க காசு அனாயாசமா நீங்க பாட்டுக்கு 8000 10,000ன்னு விலை வச்சு வித்தா அது நியாயமா? அது அவனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆண்டவனுக்கு தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது வணிக தர்மம் இல்லையே. லாபம் வைங்க, லாபம் வைக்காம விற்கணும்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை. வியாபாரிக்கு ஓரளவு லாபம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவன் உழைப்புக்கு he makes things available to the customer. அதுக்கு அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் தான், ரைட்டு, வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளவு தான் வைக்கிறதுன்னு ஒரு கணக்கு இல்லையா?